அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். அன்பு நெஞ்சங்களே, நம்ம நேரடியாக போகாம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, படித்தவர் படிக்காதவர்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நிறைய பேர் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு டிரைவர் வேலை, பிடெக் படிச்சுட்டு டிரைவர் வேலை இப்படிலாம் வராங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 லட்சம் கேட்டான், 4 லட்சம் கேட்டான். என்னால் அவ்வளோ வசதி படித்ததே அம்மா தாலி அக்கா தாலி எல்லாத்தையும் வச்சு தான் நான் படித்தேன். இனிமேல் எங்கே இருக்குது தாலி இருக்கிறதுக்கு கொடுக்குறதுக்கு பணம் ஒன்றும் கிடையாது. அந்த நாட்டில் அப்படி தான் போகும். புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது, ஏழைகள் படித்தாலும் வேலை கிடைக்காது. யாராவது 1000 லட்சத்தில் ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். அது யாராவது மாமா மச்சா இருந்தா ரைட், ஓகே. அடுத்தே மாதிரி பாருங்கள், ஒரு படித்தவர் இங்கே பாருங்கள், என்ன படிப்பு படிச்சிருக்காருன்னா காரைக்கால். அவர் ஊர் காரைக்கால். அஜய் பாரத் 9027 கேட்டிங்களா ஐடி நம்பரு. அவர் என்ன படிச்சிருக்காரு மாதிரி, பிடெக் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்காருங்க. பிடெக் சிவில் இன்ஜினியர் எங்கெல்லாமோ சுற்றிருக்காரு, வேலைக்கு எங்கேயுமே கிடைக்கல. இவ்வளோ நம்ம சொல்கிறோமே வீடியோவில். யாராவது பார்த்துட்டு யாருக்காவது ஒரு வேலை கொடுப்பாங்களா சொல்லுங்கள். ஏன்னா அவங்க சொந்தத்திலே நிறைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா. அதில் பாருங்கள், காரைக்காலை சேர்ந்தவர், படிப்பு பிடெக் சிவில் இன்ஜினியர். அவர் என்ன தொழில் பண்ணுறாரு தெரியுமா? படித்ததோடு அதிகமாக சந்தோஷமாக இருக்கார். என்ன தொழில் எங்கே இருக்க? ஜல்லி, பி சாண்டு, எம் சாண்டு, புரியுதா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், பில்டிங் மெட்டீரியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். சொந்த தொழில், புரியுதா. அடுத்தவன்ட்ட போய் கையை கட்டி நிற்காம சொந்த தொழில் பண்ணிட்டாரு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு விக்கி அன்புன்னு இருக்கு, சரியா? விக்கி அன்பு ஐடி நம்பர் 4724. விக்கி அன்பு ஐடி நம்பர் 4724. காலை பசியாரம்ங்கிற ஒரு ஷார்ட் வீடியோலாம் அவர் மெசேஜ் பண்ணியிருக்கார். ரொம்ப பரிதாபமாக இருக்குது. என்னென்னு டிரைவர் போல இருக்குது. என்ன சொல்கிறார் தெரியுமா? அண்ணா, நான் சிங்கையில் கனரக வாகனம் ஓட்டுநர். இரவு பகல் தூக்கம் கிடையாது. கண்டினியூவாக ஓட்டியிருக்காரு போல. இரவு பகல் தூக்கமே இல்லையா, அந்த மாதிரி ஒரு டியூட்டி பண்ணியிருக்காரு. 2 மாதம் நான் வேலை செஞ்சுருக்கேன். அவர் சொல்கிறார், 2 மாதம் நான் வேலை செஞ்சுருக்கேன். கடந்த 1 வாரமாக அந்த வேலையில் விட்டு நான் வீட்டில் இருக்கிறேன். அதன் நினைவால் எனக்கு உறங்க முடியாமல் தவிக்கிறேன். அதாவது வீட்டில் 1 வாரமாக இருக்கிறாரு, அந்த வேலையை விட்டுட்டு, உடம்பு சரியில்லை. அதனுடைய நினைவுகள் அவரை ரொம்ப வாட்டுது போல இருக்கு. அப்போ அதிகமான மன அழுத்தம், இரத்த கொதிப்பு, தலை சுற்றல் பிரச்சனையால் ஊருக்கு செல்கிறேன். விழிப்புணர்வுக்கு தயவு செய்து ஒரு வீடியோ போடுங்கள். எல்லா டிரைவருக்கும். வயது 30. நல்லா கேட்டுக்கிறேங்க. சிங்கைன்னு போட்டவுடனே எனக்கு ஒரு டவுட், என்னென்னு புரியல. கடைசியில் பார்த்தா நான் சிங்கப்பூர்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? சிங்கைன்னு அதை தான் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது முதல்ல இவர் டியூட்டி டபுள் டிரைவராக இருந்தால் எங்களை போல் 24 ஹவர்ஸ் இருக்கணுங்க. ஏன்னா ஒரு 5 மணி நேரம் தூங்கலாம், அப்புறம் அந்த பார்ட்னர் ஓட்டுவார், அதுக்கப்புறம் 3-4 மணி நேரம் தூங்கலாம். எப்படி ஒரு 8-9 மணி நேரம் கண்டினியூவாக கிடைக்காது, தனித்தனியாக கிடச்சி போயிடும். இவர் இரவும் பகலுமாக கஷ்டப்பட்டுருக்காரு, புரியுதா? அதனால் இவருக்கு உடம்பு உள்ள பார்ட்ஸ் கிட்னி, லிவர் இதெல்லாம் இருக்குல்ல, ஒத்து கொடுக்கல. அதாவது பார்க்க உடம்பு மல்யுத்தனக்கார மாதிரி இப்படி இருக்கும். ஆனால் உள்ள பார்ட்ஸ் இருக்குல்ல, சின்ன ஒரு பிரச்சனை கிட்னியில் வந்துட்டுனா விளாட்டு காட்டிடும். அவன் 50 கிலோவாக இருக்கட்டும், 100 கிலோவாக இருக்கட்டும், புரியுதா? ரெண்டாவது இவர் விடாமல் வேலை செஞ்சு, எந்த ஊருன்னு போடலை, வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காரு. இது ரொம்ப ஆபத்துங்க. இது ரொம்ப ஆபத்தான வேலை. அதாவது ஒரு 10 வருஷம் கூட வாழ்கிறத ஒரு 10 வருஷம் சுருக்கிக்கிட்டார் இவர். புரியுதா உங்களுக்கு? அதாவது கண்டினியூவாக டே நைட்டு ஒரே டிரைவர் கண்ணை முழிச்சு ஓடுறதுங்கிறது ஒரு 10 வருஷம் ஜாஸ்தி வாழ்கிறத அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வாழ்க்கையை 10 வருஷம் குறைச்சிக்கிட்டாரு. அப்படி தான் சொல்லணும். ஏன்னா பார்ட்ஸ் அடிபடுறது பற்றியில் அன்னைக்குள்ள தூக்கத்தை அன்னைக்கே எடுத்துடணும். நான் நேற்று தூங்கல, இன்னைக்கு நான் 10 மணி நேரம் தூங்குறேன்னா அது செல்லாது. நேற்று உள்ள வீக்னஸ் தான் அது. நேற்று எந்த அளவுக்கு கிட்னி, லிவர் பாதிப்பு, கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாம் பாதிப்பு அதுக்கு ஆரம்பிச்சதோ அதனுடைய பவர் அப்படி தான் இருக்கும். புரியுதா? அதை ஒன்றும் மாற்ற முடியாது.
ரெண்டாவது அவருக்கு பாருங்கள் ரத்த கொதிப்பு, தலை சுற்று எல்லாமே வந்திருக்கு. ரூமில் ஒரு வாரமாக இருந்திருக்காராம். அப்போ ஒரு கனரக ஓட்டுநர் என்ன சரியான முறையில் அவர் அந்த டியூட்டியை எடுத்திருக்கிறாரு, அளவுக்கு மீறி எடுத்திருக்கிறாரு. முதல்ல சாப்பாடு கண்ட்ரோலு, ரெண்டாவது அதை விட மேலே என்ன தெரியுமோ ஒரு தைரியத்தையும் விட்டுருக்கிறாரு. என்ன 2 மாதம் ஆச்சுன்னு சொல்கிறாரு, 2 மாதம் ஓட்டியிருக்காரு, 2 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். போய் ஒருவேளை ஊரை அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 மாதமாக நான் ஓட்டுறேன், ஒரு வாரம் நான் ரூமில் இருக்கேன், ஒரே எனக்கு அதே யாபமாக இருக்கு. அர்த்தம் என்ன, அப்போ சிங்கைக்கு போய் 2 மாதம் தான் ஆகுது. புது பழக்கம், அங்கே பேச்சு துணைக்கு ஆள் இருந்தாலும் இவர் அங்கே ஊரில் நடந்த சம்பவம் அது இது எல்லாத்தையும் நினச்சிட்டாரு. ஒன்றுமே பண்ண முடியல இவர்னால. போச்சு, எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு உடம்பு ரீதியாக எல்லாம் குழப்பம் அது ஒரு ஆறுதல் சொன்னாலும் யாரும் தாக்க பிடிக்க முடியாது அவர்னால. யார் பக்கத்தில் ஒரு வாரம் இன்னொரு நம்ம சொந்தக்காரங்க இடத்துல கொண்டு விட்டால் கூட அவர் இருக்க மாட்டார். ஊரை நினைத்தால் இங்கே யாரும் இருக்க முடியாதுங்க. ரெண்டாவது அவராக செல்ஃபுக்குள்ளே அவராக நினச்சிருக்கலாம். எப்படி தெரியுமா, சரி ஓகே இத்தனை மக்கள் இருக்காங்க, நம்ம சொந்தக்காரங்களாம் இருக்கு, எல்லாமே தமிழ் தானே, சிங்கப்பூராக இருந்தாலும் அப்படி தான் நினைக்கிறேன், சிங்கன்னு போட்டிருக்காரு. அவர் அப்படி நினச்சிருக்கலாம், யாராவது கை கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இவருக்கு அந்த ஊரில் வீட்டில் கிடந்து நல்லா பாதுகாப்புக்கு அம்மா அக்கா தங்கை அப்பா யாருமே இல்லையே. கல்யாணம் முடித்தவரா என்னன்னு தெரியல, வயசு 30 போட்டிருக்கு. இருந்தாலும் அவருக்கு சரியான ஒரு மனசு ரொம்ப குழப்பத்திலே இருந்து ரொம்ப பயங்கள் பதட்டங்கள், புரியுதா, செத்துருவோமோ அந்த அளவுக்கு வந்துருச்சுப்பா அவருக்கு, புரியுதா. இந்த மாதிரி தயவு செய்து வேலை பார்க்காதீங்க, தயவு செய்து நீங்கள் அந்த வேலையை எடுத்துகிட்டும் போகாதீங்க. உங்களால் முடியலன்னா பணத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அலையாதீங்க. அந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அங்கே புரியுதா, ஊரில் விவசாயம் இருந்தால் விவசாயம் போட்டுங்க, அதுக்கு எதையாவது போட்டு இந்த தொந்தரவு இல்லாமல் அதில் கிடக்கலாம். ஒரு 10 ரூபா நட்டம் வந்தாலும் நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம் நீங்கள் குடும்பத்தோட. இது தொழில் எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கெல்லாமோ போக வேண்டி வரும். இங்கே இருக்கணும், அமெரிக்கா போகணும், ஜப்பான் போகணும், அங்கே போகணும், புரியுதா. 40 வருஷம் நான் படாத பாடு இல்லை. ஏன்னா அந்த தைரியம் எனக்கு, என்னை பொறுத்தவரை எனக்கு தைரியம் தான். என்ன வந்தாலும் போட்டு பார்ப்போம், நின்றுப்போம். வண்டின்னு இறங்கிட்டோம் இல்லையா, எல்லாம் வரத்தான் செய்யும். ஃப்ளைட்டு ஓட்டுறான், எல்லாம் வரத்தானே செய்யும். அதெல்லாம் பார்த்தா நடக்காது. அதனால் இவருக்கு கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து எந்த ஓட்டுநராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்காதீங்க. ஏன்னா அவர் சூழ்நிலை எனக்கு அவர் எழுதுகிற வச்சு தான் நான் பேசுகிறேன். ரெண்டாவது கருத்து இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால் தயவு செய்து இந்த வேலைக்கு போகிறவங்க திட உறுதியாக இருங்க, மனசில் ரொம்ப தைரியமாக இருங்க. ஏன்னா தொழில் அப்படி, புரியுதா உங்களுக்கு. இன்றைக்கி இங்கே இருப்போம், நாளைக்கு 1500 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கோம். நாங்கள் திருப்பி உடனே 2 மணி நேரம் ரோடு பண்ணி விட்டுறோம், 1500 கிலோமீட்டர் இங்கே வரோம், கண்டினியூவாக ஓடிக்கிட்டு இருக்கோம், புரியுதா. அது வீட்டை நம்ம நினச்சிக்கிட்டு வீட்டுக்காக தானே வந்திருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆள் வீட்டுக்காக கரைச்சிக்கிறேங்க, ஒரு ஆள் உங்கள் உடம்பை தேய்ச்சி எடுங்கிறேன். தங்கச்சி நல்லா இருக்கும் இல்லையா, அக்கா நல்லா இருக்கும் இல்லையா, நீங்கள் ஏன் உங்கள் உடம்பை பார்க்குறீங்க. இந்த நோயில் இப்போ கிடக்கிறேன்னு நான் சொல்லலை, இவருக்கு கொஞ்சம் ஒரு பயம் வந்திருக்கு. அதனால தான் அது கொஞ்சம் என்ன மாதிரி ஆளாக இருந்தால் ஆளை தேர்த்தி விட்டுருப்பான். எப்படி அவருக்கு என்ன சொல்ல அந்த இடத்துல டென்ஷனும் கொடுக்கக்கூடாது, புரியுதா. அந்த இடத்துல டென்ஷனும் கொடுக்கக்கூடாது. நான் அதே கம்பெனியில் இருந்தால் சரி வா, பிரச்சனை போய் அவன் வண்டியில் வா, புரியுது. அவருக்கு வேறு கதைகளை சொல்லி அப்படி சொல்லி அதெல்லாம் கொண்டு போகலாம். நிறைய ஐடியா. எத்தனை பேர் இது மாதிரி எத்தனை பேர் நமக்கு அமைக்க வச்சுருக்கோம் நம்ம ஊருக்காரங்கள சொல்லுங்கள். அதனால் அவருக்கு கொஞ்சம் பயம் உண்டாயிடுச்சு. இப்போது இவர் ஊருக்கு இப்போ போகிறேன்னு கிளம்பிட்டார்ல, இப்போ இவர் ஊருக்கு போகிறேன்னு அல்ல, அங்கே உள்ளவங்களை கொஞ்சம் சிந்தனை பண்ணி யாரை நம்பி இவங்களை அனுப்புனாங்க, எதற்காக அனுப்புனாங்க, எந்த தாலியை கொண்டு உள்ளே வச்சு அனுப்புனாங்க, என்ன லோன் எடுத்து அனுப்புனாங்க, என்ன கஷ்டம், மேலும் இவர் போனால் ஏதாவது நிலைமை ஏற்படுமாங்கிறத இவர் சிந்திக்கல. காரணம்னா இவர் உடம்பு இவரை பயம் காட்டிடுச்சு. இனி இங்கே இருக்கக்கூடாது, நம்ம செத்து போயிடுவோம், புரியுதா. அப்படி ஆகிப்போச்சு. இந்த தலை சுத்து, ரத்த கொதிப்பு, பயம் வர்றது வேற. 30 வயசுல என்ன ரத்த கொதிப்பு தெரியாம கேட்க, 30 வயசுல என்ன இருக்கு, அவரு பயம் ஓவராகி போச்சு. தலை சுத்து வந்தா என்ன, எலுமிச்சப்பழம் இருக்கு, தட்டி இருக்கு, டாக்டர் போட குடிச்சா சரியாகுது, புரியுதா. எல்லாம் ஒரு பெரிய விஷயமா, உடம்ப நார்மலாக கொண்டு போயிடலாம். ஒரு 10 நாள் இருந்தால் சரியாயிடும். சரி ஓகே, அவர் முடிவு பண்ணிட்டாரு ஊருக்கு போகணும். அதனால வீடுகளை நினச்சி வர்றவங்க தயவுசெய்து வீட்டுக்காக மாடு எந்த அளவுக்கு பார்த்தீங்களா, எங்கெல்லாம் போட்டு மாட்டை வேலைக்கு வாங்குறாங்களோ அதை விட ஒரு படி மேலே மனிதனுடைய உடம்பு வேலையில் இருக்கணும், புரியுதா. அப்போ தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். பிற்காலத்தில் 10 வருஷமோ 20 வருஷம் அது உங்கள் முடிவு. கல்யாணம் கட்டி வீடு கட்டி ஏதோ கடவுள் எத்தனை வயசு நல்ல எண்ணத்தோடு போனால் உங்களை ஆயுள் கூடும். கண்டிப்பாக அவனே கூட்டுவான். இவன் நல்ல எண்ணத்தில் இருக்கான், நம்ம சொன்னபடி இவன் நல்ல குடும்பத்தை பார்த்துக்கிறான், இவனை வச்சு தான் தங்கச்சி கரை சேரணும்னு நான் எழுதியிருக்கேன், இவரை வச்சு தான் மன்னிக்கணும், இவரை வச்சு தான் அவங்க அக்காவுக்கு கல்யாணம் முடித்து அண்ணன் தம்பி அக்கா எல்லாருக்குமே கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு நான் எழுதி வச்சுருக்கிறேன்னா இவருக்கு தெரியாது இல்லையா.
இவர் அந்த சிந்தனைக்கு வரல இல்லை. அதனால இவருக்கு பயம் அதிகமாகி பெரிய பிரச்சனை உண்டாகி இவ்வளோ நோய் வந்துருச்சு அவருக்கு. இந்த பெட்டரு அவர் போகணுன்னு முடிவு எடுத்தவரை நிப்பாட்ட முடியாது, உட்கார வைக்கவும் முடியாது, அவர் போகிறது தான் நல்லது. அதனால் அவர் சொன்னார் ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடுங்கன்னு. புரியுதா? மோட்டார்னால் ரொம்ப இருக்குதுங்க, சாதாரண விஷயம் இல்லைங்க. பொதுவாக இப்போ எங்கூட ஒரு ஆள் வருதுன்னு வைங்களேன், முதல்ல என்ன கிளிப்பான் தெரியுமா? இந்த ஆளு திங்க மாட்டான், என்னையும் திங்க விட மாட்டேங்கிறான். சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடு, எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடுங்கிறேன். புரியுதா? அதாவது எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடு. நானும் உங்களை மாதிரி தானே சாப்பிட்டுட்டு அலைஞ்சேன். ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக அந்த உடம்பை நான் கண்ட்ரோல் கொண்டு வந்தேன்ல. எதுக்கு கொண்டு வந்தேன்? இதெல்லாம் தின்னா இன்னி இந்த வயசுக்கு பிறகு கிட்னி போயிடும். எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் டாக்டர் சொல்லுவான்டா அடுறா நீ ஒம்பாட்டுக்குன்னு. தயவு செய்து அந்த முடிவை எடுத்துடாதீங்க. நமக்கு படித்த ஒரு டாக்டரு, திருப்பி சொல்கிறேன், நமக்கு படித்த ஒரு டாக்டரு. புரியுதா உங்களுக்கு? நல்லா இருப்பிய, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு ஜாப்பை எடுத்துட்டிங்கன்னா தயவு செய்து நான் அதே மாதிரி தான் பள்ளம் மேடு மலை இல்லை எது வந்தாலும் சரி கஷ்டப்பட்டு அந்த தொழிலே இருந்து குடும்பத்தை கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும், குடும்பத்தை பாருங்கள். உங்களை மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் பின்னாடி 7 பேரை நீங்கள் விட்டுட்டு அதை நம்பி அவங்க அங்கே இருக்கிறாங்க. புரியுதா? தம்பி போயிட்டான், அண்ணன் போயிட்டான், மாமன் போயிட்டான், எப்படியாவது எங்களை கரை சேர்த்துருவான்னு அந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் யோசனைப்படுங்க. நோயை வறுத்து சாவுற நோயாக வந்துட்டு தலை சுத்து கொமட்டல் தானே வந்திருக்கு. இவருக்கு என்ன பெரிய விஷயம்? அது ஒரு விஷயமும் கிடையாது. புரியுதா? அதனால இந்த விழிப்புணர்வு வீடியோ அதோட போகுதுன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த மாதிரி முடிவை யாரும் எடுக்காதீங்க. நல்லபடியாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.